Hi friends, so welcome to Senmati Sweetie channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி என்னோட கிராஃப்ட் திங்ஸு வீடியோ திங்ஸு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, திங்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஏதோ நான் ஒன்று மாதிரியமாக தான் க்ளீன் பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ்லாம் எப்படி அடுக்கி வைக்கிறதுன்னு கேட்பீங்க. ஸோ அதுலேயுமே ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கேன், நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிள் மாரி இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிளில் இருக்கிற அந்த ஸ்கேலு இந்த மாதிரியான ஐட்டம்ஸை வந்துட்டு நான் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எப்போவுமே ஒரு டேபிளில் நான் வந்து பென் ஸ்டாண்டுன்னு வச்சுருப்பேன். ஏன்னா வந்து கலர் பென்சில்ஸ் அது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறது எமர்ஜென்சிக்கு. அப்புறமா இந்த மாதிரி ஒரு சில அட்டை பாக்ஸஸ்ஸு இதெல்லாம் வச்சுக்கிறேன். அப்புறமா ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே நான் வந்து அடுக்கி வச்சுக்கிறேன், ஏன்னா எப்போவுமே நான் வெளியே போயிட்டே இருப்பேன்ல, அதனால். அப்புறமேட்டுக்கு அப்புறமா பைபிள் நோட் இதெல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். அப்புறமா பைபிள் பேக்குமே அங்கே தான் இருக்குது, நான் அது எதுவுமே எடுக்கலை, மற்றது எல்லாமே மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படியே பத்திரமாவே. கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரூம் டூர் வந்து போடுறேன் கண்டிப்பாக. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது பார்க்கலாம். இங்கே வந்து முக்கியமாக நமக்கு வந்து இங்கே தான் இதெல்லாமே ப்ரஷ் பென்ஸு, ஸோ இதெல்லாத்தையுமே கூட இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே கூட நான் வந்து அழகாகவே வந்து வச்சு விட்டுக்கிட்டேன் அங்கேயே அப்படியே. அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து இந்த மாதிரி புக்ஸ் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். புக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து படித்தது. இப்போ வரைக்கும் நான் பத்திரமா வச்சுருக்கேன், ஏன்னா இந்த புக்ஸ் வந்து படிக்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் இதை வந்து பத்திரமா வச்சுக்கிறேன், எதுவுமே வந்து பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு. அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து ஸ்பீக்கர் இருக்குது. நானே என் தங்கச்சியும் டான்ஸ் ஆடுவோம் பாட்டு போட்டு. ஸோ ஸ்பீக்கர் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து ஆடணும். நான் வந்து 2 ஸ்பீக்கர் கிட்டே வச்சுருந்தேன், அதுதான் இருக்குது மேலே, ஏன்னா இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான், அதனால். அப்புறமா இதை நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்றது வாங்க பார்க்கலாம். ஒன்றும் பாதியமாக நான் வந்து ஆக்சுவலாக வந்து நிஜமாலே க்ளீன் பண்ணேன். பாருங்கள், ரொம்ப அநியாயத்துக்கு நான் வந்து இது பண்ணேன். இது ஃபுல்லாகவே வந்து வெளியே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன், எல்லாத்தையுமே என்னென்னமோ போட்டு வச்சுட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய சிஸ்டரும் தான் மாற்றி போட்டு வச்சுட்டு இருந்தோம் எல்லாத்தையுமே. இந்த மாதிரி மாத்திரை, சாக் பீஸு என்னென்னமோ போட்டு வச்சுட்டு இருந்தா ஸ்வீட்டு கூட. இதை வச்சு ஒரு கிராஃப்ட் நான் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி. அப்புறமா இன்னும் நிறைய திங்ஸ் இருந்துச்சு. சரி இது மாதிரி குட்டி திங்ஸை என்ன தான் பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் கடுப்பாயிட்டேன். ஸோ அதனால் நான் அதுக்குள்ளேயே வந்து எல்லாத்தையுமே தூக்கி மறுபடியும் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்மளால் அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் வந்து பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து இதை பண்ணணும் அப்படின்னா அது வந்து பொறுமை நிறைய வேணும். பட் எனக்கு தான் பொறுமை இல்லையே. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் உள்ளே போட்டு விட்டுக்கிட்டேன். உங்களுக்குமே நான் வந்து ஏதாவது பொறுமையாக வீடியோ காமிச்சிருக்கேனா இந்த வீடியோவை தவிர்த்து? இது ரீசெண்டாக போட்ட வீடியோஸில், அதனால தான் இந்த வீடியோவை கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால எனக்கு வேறு வழி இல்லை. ஸோ அதனால தான் இனிமேல் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போட்டுருவேன், நான் கண்டிப்பாக போட்டுருவேன், ஓகேங்களா. அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து உள்ளே போட்டு விட்டுக்கிட்டேன், ஓகேங்களா. அவ்வளோதான், ஓகே. முக்கியமாக இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதை வந்து நான் அந்த இடத்துல வந்து நான் வச்சுட்டேன். அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி இந்த இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ்லாம் என்ன குப்பைலாம் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குப்பை கிடையாது. உங்களுக்கு நான் கிராஃப்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுருந்த கிராஃப்ட் ஏதாவது யோசித்து வச்சுருப்பேன், அது எல்லாத்தையும் ஒரு ட்ரேயில் போட்டு வைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி வச்சுருப்பேன் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் தான் அதெல்லாமே. ஸோ அதெல்லாத்தையுமே நான் வச்சுருக்கேன். அப்புறமா இந்த பக்கம் புக்ஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் புக்ஸு, பாப்பிட்டு என்னென்னமோ மாற்றி போட்டு வச்சுருந்தேன். பட் அது எல்லாத்தையுமே வந்து பத்திரமா நான் வந்து அகெயின் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்.
கொஞ்ச நாளாக நான் வந்து மைக்லேயே வீடியோ எடுக்கல, வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் ஓகே, இது ஃபுல்லாகவே நான் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அழகாகவே நான் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் வீடியோ வந்து அசிச்சு எடுத்திருப்பேன். மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெயிண்டிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பேன். இதில் வந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே வந்து வைக்கல. அப்புறம் கிராஃப்ட் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே நிரம்பிடுச்சு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு ட்ரே வந்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி பெயிண்டிங்கு இதெல்லாமே கூட நான் வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரூம் டூர் வீடியோ வந்து போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ப்ரஷ் பென்ஸ் இது எல்லாத்தையுமே கூட அங்கே வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என் ரூமை பார்க்குற அளவு வந்து ரொம்ப அவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஏன்னா என் ரூமில் வந்து எதுவுமே நான் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வச்சுருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மைக் இருக்குது. இது நான் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணுறேன். பைபிள், இங்க்கு அதெல்லாம் வச்சுருக்கேன் கொஞ்சம். என்னோடய ரூமில் எதுவுமே இருக்காது முக்கால்வாசி. இது நம்ம வீடியோவில் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுறது, அப்புறமா ஒரு சில திங்ஸு இதெல்லாம் தான் இருக்குது. இது வந்து நான் சிமெண்ட்டில் ஒயிட் சிமெண்ட்டில் வந்து இதை கிராஃப்ட் வந்து ஆக்சுவலாக பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அது ரொம்பவே வந்து ஃபேவரட்டாக இருந்துச்சு. அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கீழே போகிறோம். இங்கே வந்து ஒன்றுமே இல்லைங்க, ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு திங்ஸ் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒன்றுமே கிடையாது. இது ஒரு நார்மலாக வந்து நான் சும்மா வந்து நான் செஞ்சு பார்த்தேன். இது ஸ்கேலு இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து இல்லை. இதில் ஒன்றுமே அவ்வளோவா இல்லை, அதில் தான். அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த புக்கு ஒன்று இருந்தது. அப்புறம் எர்த் பசில் ஒன்று இருந்தது. இந்த பசில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் வச்சு சொதப்பல் ஆகும்னு தெரியும். அதனால தான் இன்னும் நான் வீடியோ வந்து போடாது இருக்கேன். ஏன்னா உடனே போட்டிருப்பேன். இங்கே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிஃப்ட், என் சிஸ்டர் கிஃப்ட் வந்தது இந்த ஆசனம். ஸோ அதுதான் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆக்சுவலாக அது கீழே விழுந்துருச்சு. அது கூட போராடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நிஜமாலே. ஸோ இப்போ அது ஃபுல்லாகவே நான் வந்து அழகாகவே வந்து வச்சுட்டேன். நான் என்னென்னமோ வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டுக்கு இது வந்து அந்த லெட்டர்லாம் அனுப்புவாங்க இல்லையா, அதுக்குள்ளே போட்டு, அது பேர் எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நான் வச்சுருக்கேன் க்ரீன் கலரில். இது வந்து நிறையவே வச்சுருக்கேன். எதுக்கு வச்சுருக்கேன்னு தெரியாது. எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் சுட்டுட்டு வந்துட்டேன். அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டூ. இது நான் ஒரு வாட்டி ஷார்ட்ஸில் போடுறேன், என் தங்கச்சி கையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு. என் தங்கச்சி என் கையில் மாட்டிட்டானா. அப்புறமா ஜேகே ஈஸி காப்பியரில் வந்து A4 ஷீட் வந்து வாங்கிட்டு வந்துட்டுருங்க. கண்டிப்பாக அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு A4 ஷீட் கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரண்ட் டிசைன் வந்து எப்படி போடுறது அப்படின்றது காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஹியர்ஸு, இந்த ஹியர்ஃபோன் இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். கேமரா இந்த மாதிரியான திங்ஸு இது ஃபுல்லாகவே நான் காமிக்கல. அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து புக்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பேன், புது புக்ஸ் எல்லாமே. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குப்பையாக இருக்குது. இப்போ இதை தான் எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகுது. இப்போ வந்து வாங்க எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு நோட் புக் வச்சுருக்கேன். இந்த நோட் புக் வந்து உள்ள கலர் புக் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே நான் அழகாகவே வந்து வச்சுக்கிட்டேன் உள்ள மேலே. அப்புறமா இங்கே ஒரு கார்ட்போர்டு இருக்குது. இங்கே ஒரு பேக் வந்து வச்சுருக்கேன். இந்த பேக்கை நான் வந்து தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாகவே. பட் இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு சத்தியமாகவே தெரியாது. அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் ஃபைலில் வந்து எஸ்டி குரூப்போடைய திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் என்னோடய சிஸ்டர்ஸு, என்னோடய ரிலேட்டிவ்ஸு இவங்கெல்லாம் வந்து பண்ண திங்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன் பத்திரமாவே. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாமே நான் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் நான் வச்சுருக்கேன் ஏஸ்பாவை பற்றி எப்படி சொல்கிறது அப்படின்றத ஒரு குரூப்பு. ஸோ அதில் தான் வந்து நான் வந்து அழகாகவே வந்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து பேப்பர், பென்னு இந்த மாதிரி கலர் புக்ஸு. ஸோ இதெல்லாத்தையுமே நான் அழகாகவே வந்து வச்சுட்டேன். குப்பைலாம் இருந்துச்சு, அதையுமே லைட்டாக வந்து அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டு, இது ஒரு பெரிய பென்சிலு, யார் கண்ணுக்கும் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உள்ளே இங்கே வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து பெரிய பென்சில்ன்றதுனால குட்டி பசங்களுக்கு நிறைய பேருக்கு அட்ராக்டிவாக இருக்கும். பட் எனக்கும் ரொம்பவே அட்ராக்டிவ் ஆகிடுச்சு. அதனால தான் இங்கே வந்து என்னோடய சிஸ்டர் வந்து என்னென்னமோ தூக்கி உள்ளே போட்டு வச்சுருந்தா. ஸோ அதையுமே நான் க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருக்கேன். அந்த பிங்க் கலரில் கூட அழகாக தான் போட்டு வச்சுருந்தேன் ஏதோ ஒன்று. ஸோ அது எல்லாமே வந்து அழகாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டேன்.
ஃபுல்லாகவே. ஸோ இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணிட்ட பிறகு எனக்கு நல்லாவே இருந்தது. இது வந்து ஒரு saree. ஸோ இது எதுக்கு அப்படின்னா கீழே வந்து பாட்டம் இந்த இப்போ வந்து நம்ம ஏதாவது வீடியோ எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து கிராஃப்ட் பண்ணும்போது கீழே ஏதாவது போடணும் இல்லையா பேக்ரவுண்டுக்கு. ஸோ அதை போடணுன்னு எடுத்து வச்சுருக்கேன். நேற்று தான் எடுத்து வச்சேன். இது வரைக்கும் நான் வீடியோஸ் அந்த மாதிரி போட்டதில்லை. நேற்று தான் வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுருந்தேன் வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. என் பக்கத்தில் நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து போடுங்க, ஆர்கனைஸ் பண்ணி எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் சிஸ்டருமே வந்து கேட்டுகிட்டே தான் இருந்தா. ஏன்னா என் சிஸ்டருக்கு நான் வந்து சத்தியமாக காமிக்க மாட்டேன் இதெல்லாமே. ஒரு சிலது வந்து அவள் பாப்பா, பட் ஒரு சிலது நான் காமிக்க மாட்டேன். அதையுமே வந்து வைப்பாவை. அவளுமே சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க கொஞ்சம் போடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தேன். அப்புறமேட்டுக்கு பொம்மை இதெல்லாம் வச்சுருந்தேன். அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி என் சிஸ்டருடைய பவுச் இருக்குது. அவள் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் என் பவுச் கிழிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நான் அவளது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளது யூஸ் பண்ண போகிறேன். என் சிஸ்டர் என் பக்கத்துலேயே இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா, மறைச்சிட்டும் இருக்கா. அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய எலக்ட்ரிக் ஃபேன் இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப சின்ன வயசில் வந்து ரொம்ப பிடிக்கும். அதையுமே நான் வச்சுருக்கேன். இது ஒர்க் ஆகாது இருந்தாலுமே நான் வச்சுருக்கேன், லைட் மட்டும் ஒர்க் ஆகும்னு சொல்லிவிட்டு. அப்புறமா இந்த பேகை வந்து நான் நல்லாவே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உள்ளே வச்சுக்கிறேன். நல்லாவே க்ளோஸ் பண்ணி நான் உள்ளே வந்து வச்சுக்கிறேன். அப்புறமேட்டுக்கு முக்கியமாகவே தேவைப்படுது என்னோடய சைக்கிள் சாவி. என்னோடய டியூஷனுக்கு நான் சைக்கிளில் தான் போகிறேன்றதுனால சாவி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் சாவியுமே நான் பத்திரமா வச்சுக்கிட்டேன். அதில் தான் நான் ஃபுல்லாகவே அழகாகவே பண்ணி விட்டுட்டேன். ஸோ இது சூப்பரான ஒரு வீடியோவாக நான் எடுத்து முடிச்சிட்டேன் வெற்றிகரமாக. ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக இது எடுக்கணும் தோண்டிகிட்டே இருந்தது, பட் எடுக்கலை. ஸோ அதுதான் என்னோடய பெரிய பிரச்சனைனே சொல்லலாம். இவ்வளோ தான் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். வேறு எதுவுமே பெருசாக நான் வந்து அவ்வளோவா பண்ணல. ஓகேங்களா, 2 ஸ்பீக்கர் இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன். பெருசாக எதுவும் பண்ணல. அதோ எனக்கு என்னால் முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன். நான் திங்ஸ்லாம் கூட என்கிட்ட அவ்வளோவா இல்லை, குட்டியாக தான் வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். பட் அதையுமே நான் க்ளீனாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன். பட் இதுவுமே நான் வந்து க்ளீனாக வந்து அவ்வளோவா வச்சுக்க மாட்டேன். அதுதான் என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் சத்தியமாகவே சொல்லப்போனால். ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். என்னுடைய ரொட்டீன் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் ரொட்டீன் போடட்டா அப்படின்னு. சண்டே ரொட்டீன் இந்த மாதிரியான ரொட்டீன்ஸ் வந்து கண்டிப்பாக போடுவேன். ஸ்கூல் ரொட்டீன்ஸ் மட்டும் கண்டிப்பாக கேட்டாதீங்க. என்னால் வந்து போட முடியாது. ஏன்னா வந்து நாங்களே லேட்டாக எழுறோன்றதுனால எங்களால் வந்து போட முடியாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.